பொதுவுடைமைவாதி, சிறந்த தலைவர், தன்னுடைய கருத்தை ஆழமாக அழுத்தமாக நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தவர் என்ற கருத்தை எல்லாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சாமுவேல் ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். சீதாராம் யெச்சூரி தற்போது தன்னுடைய 72வது வயதில் காலமாகியுள்ளார். உங்களுடைய இரங்கலை தற்போது பதிவு பண்ணுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இயற்கை அடைந்திருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய மிகச்சிறந்த அறிவாளிகளில் ஒருவர். அரசியலில் அறம், நேர்மை ஆகியவற்றை கடைபிடித்த ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளியலில் பட்டம் பெற்றிருக்கிற இந்தியாவின் மிகச்சிறந்த பொருளாதார மேதை. நாடாளுமன்ற மேலவையில அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பங்களிப்பும் உரையும் என்றைக்கும் இந்திய வரலாற்றில் மாபெரும் எடுத்துக்காட்டாக நிற்கும். மிகச்சிறந்த இலக்கிய தன்மையில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதில் சீதாராம் யெச்சூரி தனக்கு ஒரு மாபெரும் ஆற்றலை பெற்றிருந்தார். இந்தியாவில் சாதிய கொடுமைகளை பற்றி பேசுகிற போது கம்யூனிஸ்ட் பேரியக்கம் 2 கால்களிலே நடக்க வேண்டும். ஒரு கால் வர்ண ஒடுக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு கால், பொருளாதார ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு கால் என்று திறம்பட மாபெரும் தத்துவ கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். இந்தியாவை அவர் எப்போதும் 2 இந்தியா என்று குறிப்பிடுவார். மதவாதிகளும் மற்றவர்களும் வேறு விதமாக குறிப்பிடுகிற போது அவர் இந்தியாவை 2 இந்தியா, ஒளிரும் இந்தியா, அது பணக்காரர்களின் இந்தியா, ஏழைகளின் இந்தியா, இருண்ட இந்தியா என்று குறிப்பிடுவார். தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் இந்த நாட்டில் உழைப்பாளி மக்களுக்காக வாதாடியவர், போராடியவர். தன்னுடைய 72வது வயதில் இன்றைக்கு இயற்கை அடைந்திருக்கிறார் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டிற்கும் ஏன் உலகத்தினுடைய தொழிலாளி வர்க்கத்திற்கும் மாபெரும் இழப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.